Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மாதிரியே தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டரையும் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரையும் நம்ம ஓவர்லோட் பண்ணுறது தான் ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை மட்டும் தான் டிஃபைன் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக டேட்டா அப்படிங்கிற கிளாஸில் ப்ரைவேட்டாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். ரியல் பார்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆர் அப்படிங்கிற வேரியபிளும், இமேஜினரி பார்ட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ அப்படிங்கிற வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த ஆர் ஐ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே 0 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் நேம் டேட்டா கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே 0 அப்படிங்கிற வேல்யூ, ஐ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே 0 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஓவர்லோட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகிறதுனால கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ். இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் நான் ஓவர்லோட் பண்ணுறதுனால ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஆப்ரேட்டர் இப்போ எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும். இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸுக்கு அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அவுட்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்மளுடைய கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் டி. இப்போ இந்த அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ரியல் அண்டு இமேஜினரி நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட் ஃபஸ்ட் நம்ம ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நான் ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், இப்போ அதனால் இது மெம்பர் ஃபங்க்ஷன் நமக்கு கிடையாது. அப்போ அதனால் நம்ம அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதனால் டி டாட் ஆர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் டிஸ்பிளே ஆகணும். டபுள் கோட்ஸில் அதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு ஐ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இமேஜினரி பார்ட் பிரிண்ட் ஆகணும். அதனால் டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஐ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ அப்படிங்கிற லெட்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸ்ட்ரிங்கில் ஐ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு இதில் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் நான் ஓவர்லோட் பண்ணுறேன். ஓவர்லோட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுனால இதில் நான் ஐஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். STREAM ஐஸ்ட்ரீம் ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஐ ஸ்ட்ரீம் ஆம்பர்சன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் டி. இதில் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி 2 வேரியபிள்குள்ளேயும் வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபஸ்ட்டு டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஆர் அப்படிங்கிற வேரியபிள் அக்சஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டோட வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ கெட் பண்ணோம். அதனால் டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஐ அப்படிங்கிற வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் க்ளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். CLR SCR க்ளியர் ஸ்க்ரீன். இதில் டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். டேட்டா ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி என்டர் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரீம் ஓவர்லோட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஜெக்ட்டில் வேல்யூ கட் பண்ணிக்கலாம். சிஇன் ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஓட்டு யூஸ் பண்ணி ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கொடுக்குறேன். ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இமேஜினரி பார்ட் 4 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ அது நமக்கு 2 + 4a அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.